ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் எலமெண்ட்ஸ், அதாவது ஸ்பெஷல் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பவர் பாயிண்டில் சார்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான விசுவலைசேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு சாம்பிள் தான் பார்க்குறோம். Q1, Q2, Q3, அதாவது குவார்டர்லி டேர்மிங்ஸில் இருக்கிற வேல்யூஸை வந்து உங்களுக்கு சீரீஸில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் லெஜன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2020, 2021, 2022. ஸோ 3 இயர்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் காமிச்சிட்ருக்கேன். இதில் Q1, Q2, Q3க்கு மேலே இருக்கிற 22 அப்படின்றது டோட்டல். ஸோ நீங்கள் எந்த சார்ட்லையாவது இந்த மாதிரி டோட்டலும் வரா மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா எம்எஸ் பவர் பாயிண்டில் வந்து அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஒரு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எந்த ஒரு அட்மின் ஆக்சஸும் கேட்காது. அதோட பேர் தான் திங்க்செல். ஸோ இந்த திங்க்செல்லில் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ இப்போது எலமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சார்ட்டை செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு செலெக்ஷன் ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் எதை வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எதனா ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கனெக்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் கனெக்டர்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த வேல்யூ இங்கே மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸும் காமிக்கலாம். எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் காமிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இப்படியும் காமிக்கலாம். ஸோ இப்போது இதிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லேயும் காமிக்கிறாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைன் எடுத்துகிட்டு ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு கோட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி டைமிங்லாம் நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த திங்க்செல்லில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதில் வேறு என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ் சிம்பிள்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா, இது எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ் சிம்பிள்ஸ் போட்டிருந்தாக்கா அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ சீரீஸ் லேபிள்ஸை ரிமூவ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு கேட்டகரி லேபிள்ஸை ரிமூவ் பண்ணணும், வேல்யூஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வேல்யூ லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நான். ஸோ இதில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சேஞ்சிங் கலர்ஸும் வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போது திங்க்செல்லில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக், 100%, கிளஸ்டர், பில்டப் வாட்டர்ஃபால், பில்ட் டவுன் வாட்டர்ஃபால், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காம்பினேஷன்ஸ், நம்ம காம்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பவர் பாயிண்டில், அந்த மாதிரி இருக்கிறதுல காம்பினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் லைன், ஏரியா 100%. இந்த மீகோ அப்படின்றது வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி, அதான் ஹிஸ்டோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதுவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் இமேஜஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங், டெக்ஸ்ட் ஃபீல்டு லிங்க்டு டு எக்ஸல். நீங்கள் எக்ஸலில் இருக்கிறத அப்படியே லிங்க் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்ப்ளிட்டப் வேணும், டேபிள் அஜெண்டா வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நியூ சார்ட் எதனா நியூ டிசைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பிளாங்க் ஷீட் எடுத்துக்கிறேன், எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு லைன் சார்ட் எடுக்கிறோம். லைன் சார்ட் எடுத்துகிட்டு சார்ட் எங்கே வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி வரும். இதில் உங்களுக்கு சார்ட்டோட நேம் வேணும் அப்படின்னாக்கா நேம் கொடுத்துக்கலாம். பக்கத்துலேயே உங்களுக்கு எக்ஸல் ஷீட் ஒர்க் புக்கும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் சீரீஸ் நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் 1 அண்ட் ப்ராடக்ட் 2 அப்படின்னு போட்டுக்கிறேன்.
கம்பேரிசன் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி பார்க்கலாம். ஸோ இதில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்லைன் எப்படி இருக்கணும், பாயிண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கலர்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஹைப்பர் லிங்க் கலர் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் ஒன் அசன்ட்டுக்கு வேறு கலர்ஸ் கொடுக்குறோம், ஒரு எல்லோ கலர் அப்படின்னா அதையும் நீங்கள் சிம்பிளாக கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காம்பினேஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. எந்த பக்கம் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொட்டேட் கூட ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு எக்ஸல் ஷீட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அதில் போய்ட்டு வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வச்சுருக்கிற எக்ஸல் ஷீட்லேயே லிங்காக க்ரியேட் பண்ணி அதில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட் எதுனா டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ டைட்டில் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறீங்க, இல்லை சைடில் ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ அது கீழே ஷேப்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஓகே. அதுக்குள்ளே எதனா டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதில் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸுக்கான ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே திங்க் செல்லில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்க் செல்லில் பை பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை ட்ரையல் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திங்க் செல் ஃப்ரீயாகவே ட்ரையல் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ ட்ரையல் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணி விடுங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலும் அதை பற்றின எதனா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். தேங்க்யூ.